வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சொல்லப்படுறது அபிராமி. மிக பெண்களுக்கு தாலி பாக்கியத்தை கொடுக்குற நம்ம திருக்கடவுர் அபிராமியை பற்றி சொல்கிறேன். ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் சின்னதாக சொல்லிடுறேன், ஏன்னா கேட்க நேரம் இருக்கா என்னன்னு. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவனையாக மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமெல்லாம் எல்லாம் தரும், நல்லெண்ணெய் எல்லாம் தரும். ஏன்னா இதை நீங்கள் சுமங்கலியாக இருக்கிற பெண்கள் தினம் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மளுக்கு மாங்கல்யம் பாக்கி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா வாழ்க்கை முறையே மாறி போயிருக்கு. இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய கணவன்மார்களை இழந்த பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆன்மீகத்தை நம்புங்க. ஒரு சாமி அபிராமியை கை பிடிச்சிக்கோங்க, அவங்கள கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அந்த அம்மாக்கிட்ட தினம் மாங்கல்ய பாக்கியம் கேளுங்க. என்னை என் கணவருக்கு நல்ல, ஏன்னா நோய்வாய்ப்பட்டிருக்க கணவன்மார்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் சீக்கிரம் சரியாகணும்னு நினச்சிங்கன்னா அபிராமி தெய்வத்தை வேண்டுங்க. எத்தனை கணவன்மார்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்றது நிறைய தகவல் இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணுறீங்க, டெய்லி தாலிக்கு பொட்டு வச்சுட்டு அபிராமிக்கிட்ட வேண்டுங்க. நான் அவருக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா நான் உங்ககிட்ட நான் மறுபடியும் ஒரு தாலி கயிறு கட்டிக்கிறேன்னு வேண்டிங்க. ஒன்றும் வேணாம், நம்ம வசதியை பொறுத்து 60ஆம் கல்யாணம் பண்ண இடத்துலாம் நம்ம வசதி இருந்தால் பெரிய அளவும் பண்ணலாம், சின்ன அளவும் பண்ணலாம். நாங்கள் அது மாதிரி எங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிட்டு வந்தோம். நல்ல அது ஆடம்பரமாகவே எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அபிராமி யார் யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்கன்னு நம்பிக்கை என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் சிம்பிளாக நடத்தணும்னு போனேன், ஆனால் கிராண்டாக அமைஞ்சு இந்த அளவு பெரிய அளவு எனக்கு நல்லாவே அமைஞ்சு. என் கணவர் கூட பல வித இதில் வந்தார், ஆனால் இன்றைக்கி நல்லா தீர்க்க சுமங்கலியாக நான் இருந்துகிட்ருக்கேன். எல்லா பெண்களும் அபிராமி கிட்ட மாங்கல்யத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட வேண்டுங்க. நல்ல கெட்டியான பலம் கிடைக்கும், தீர்க்க சுமங்கலியாக வாழ்வீங்க. நோய்வாப்பட்ட கணவன்மார்கள்லாம் சரியாயிடுவாங்க. இது மனசுக்கு இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு தைரியத்தை கொடுக்கும். எல்லாம் வேண்டி பயனடைஞ்ச அப்புறம் எனக்கு ஒன்றுமே வேணாம், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக வேண்டுவேன்.